நம்முடைய சகோதரர் கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, படைப்பினுடைய காரணம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன்? இதை பல மாதிரி ஆன்சர்ஸாக நம்ம பார்க்க முடியும். ஒரு சிம்பிளான ஆன்சர் சொன்னீங்கன்னா, எது உருவாக்கப்பட்டதோ, எது உருவாக்கியதோ, உருவாக்கப்பட்டது உருவாக்கியதில் மீண்டும் போய் சேர வேண்டியது தான் பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கரிகாய் எடுக்கிறீங்க, மண்ணிலேருந்து உருவாகுது. அந்த கரிகாயை பறித்து உருவாகி அதை சாப்பிட்டு நம்ம உடலிலிருந்து அது மலமாக வெளியேறது, திரும்பி எங்கே போகாதுன்னா மண்ணில் போய் சேரும். ஒரு சர்க்கிள் எல்லாத்துலேயுமே உண்டு. பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டாலும் முக்கியமாக மனிதன் என்பவன் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மனிதன் உருவாக்கப்படும் வரைக்கு கடவுள் என்பவருக்கு ஒரு பணியே இல்லை அப்படின்னு அடிக்கடி அவர் ஒரு சிரிச்சுட்டே சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி வருடங்கள் இந்த பிரபஞ்சம் உருவாகி ஆயிருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, பிக் பேங் அப்படின்னு சொல்லி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வருடங்கள் உருவாகி இந்த பூமி உருவாகி 1000 கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 1000 கோடி வருஷங்களில் மனுஷன்றவன் உருவாகி நியாண்டர்தல் மேனுவாங்க, கற்கால மனிதன் உருவானது ஒரு 2-3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமாக மெதுவாக 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 உருவாகி முதலில் இந்த கற்கால மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தலையில் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கார்டெக்ஸ், நியோ கார்டெக்ஸ், இந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த மூளை எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பிரைமாடல் பிரெயின்னு ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் நமக்கும் விலங்கினத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, உருவம் தான் மாற்றம். மெதுவாக 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 இயற்கையானது, கடவுளானது தன்னுடைய படைப்பின் மூலமாக அந்த கற்கால மனிதனை சிந்திக்கக்கூடிய மனிதனாக மெதுவாக மாற்றியது. இந்த சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு எது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6வது அறிவு இல்லை, the ability to discriminate அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ சேப்பியன். சேப்பியன் ஒரு புக்கு இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப ஃபேமஸ் புக்கு. கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இது எதற்காக கொடுக்கப்படுகிறதுனா, ஒரு நரேந்திரன் விவேகானந்தராக மாறுகிறார் என்றால் நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன் என்பதை அவர் கண்டுபிடித்து அந்த உருவாக்கத்தை உருவாக்கியவனுடன் நான் ஒன்றாக வேண்டும், அந்த ஆனந்த நிலையை நான் அடைய வேண்டும், பிளிஸ் அப்படின்னு சொல்லி அந்த விவேகாவை யூஸ் பண்ணி, பகுத்தறிவை யூஸ் பண்ணி அந்த ஆனந்தத்தை அடைகிறார். அதனால அவர் பேர் விவேகானந்தா. இன்னும் ஒரு மாதத்தில் அவருடைய பிறந்தநாள் வரப்போகுது, 12 ஜனவரி. அப்படின்னா எனக்கு ஒரு பகுத்தறிவுன்ற விஷயத்தை இயற்கை எதற்காக கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, அதற்கு முன்னாடி இருந்த ஜீவராசிகள் வளர்ச்சியில் அதனால் நான் படைக்கப்பட்டேன் அப்படின்னா படைத்தவன் ஒன்று இருக்கான்ற சிந்தனையே அதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கு இருப்பதற்குள் ஒரு உயரிய கிரியேஷன் உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன். நாளைக்கு இதோட பெருசாக யாராவது வரலாம் தெரியாது. இயற்கைக்கு போர் அடித்து இந்த மனுஷங்க பிரயோஜனம் இல்லை, எதற்காக இவனுக்கு இந்த பகுத்தறிவை கொடுத்தோமோ இதை அவன் வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் சண்டை, சச்சரவு, விரோதங்கள், பகைகள், மதங்கள், ஜாதிகள் அப்படின்னு உருவாகிட்டு ரொம்ப ஒரு பையனுக்கு ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி மூளையை கொடுத்தாச்சு. ஆனால் 1ஆம் கிளாஸ் தாண்டி போகவே மாட்டேன்றான். பார்க்குறவர் எவ்வளோ கோவம் வரும். அதை போன்று நம்ம மேலே கடவுளுக்கு ஒரு வேளை கோவம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி சாரிஜி மகாராஜ் சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அதற்கு விடையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரனுடைய பையனை பார்த்து பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவோட இன்னும் 10 மடங்கு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவான். ஒரு விஞ்ஞானியோட மகனை கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், பர்பஸ் ஆஃப் கிரியேஷன்றது என்னுடைய தந்தை 2 விஷயங்களை கண்டுபிடிச்சார், நான் 20 விஷயங்களாக கண்டுபிடிக்கணும்.
இந்த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன்றது உங்களுடைய சிந்திக்கும் திறனை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், இந்த கிரியேஷன்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து பர்பஸ்ன்றது உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அது மாறும் பொழுது உங்களுடைய குறிக்கோள் மாற ஆரம்பிக்கும். அந்த குறிக்கோள் மாறும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய பாதையானது மாற ஆரம்பிக்கும். மதம் என்ற ஒரு விஷயம் முதலில் வந்தது கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காருன்றத மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக. ஆனாவனை சொல்லிக் கொடுக்குறது 1ஆம் கிளாஸோட முடிஞ்சிடும். 12ஆம் கிளாஸில் ஆனாவனை படிச்சிருந்தீங்கன்னா போர் அடிக்கும். ஆனால் ஆனாவனாவே லைஃப் லாங் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டீச்சருக்கு போர் அடிக்கும். எவ்வளோ நாள் பண்ணி முதல் கிளாஸ்லேயே இருக்க போகிற, மேலே வரப்போகிறது இல்லையா? மதம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து நீயே கண்டுபிடி, தியானம் செய்யி, பூஜை பண்ணு, எதாவது பண்ணு. ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன்ன்றது என்னதான் நான் பதில் தியரிட்டிக்கலாக சொன்னாலும் உங்களுக்கு இதற்கு ஒரு முறை சார்ஜ் அழகாக பதில் சொன்னார். இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது இந்த கேள்விகளை உங்கள் மனதில் வைத்து தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு பதில் வரும். இப்போ நாங்கள் சாயங்காலம் வரும்போது ரமண மகரிஷியோடைய பிறந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அவர் 1920 ஒரு கேள்வியை தனக்கே வச்சுக்கிறார். ஹூ ஆம் ஐ, நான் யார்? அதை வச்சு அவர் கேள்வி எடுத்து அதன் மூலமாக தன்னையே அறியக்கூடிய ஒரு பாதையில் சென்று அவரும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். அதனால் தியரிட்டிக்கலாக நான் என்ன பதில் சொல்வதாக நீங்கள் நினைத்தாலும் இந்த உருவாக்கத்தின் உண்மையான காரணம் நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எதற்காக இந்த உருவாக்கம் நடந்ததுன்னு எனக்கு என்ன தோணிச்சோ அதுவும் இன்னைக்கு எனக்கு தோணக்கூடிய விஷயங்களும் ஒன்று அல்ல, மாறிடுச்சு. ஏன்னா என்னுடைய புரிதல் மாற ஆரம்பிச்சது. இதை போன்று உங்களுடைய புரிதலும் மாறுவதற்கு இன்னும் மேலும் தியானம் செய்யுங்கள். இந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசானிடம், குருநாதரிடம் கேளுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கேளுங்கள். அது என்ன பதில் கிடைக்குதோ, த கால் ஆஃப் த இன்டர்னல் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு குரல் ஒன்று சொல்லும். அந்த குரல்கிட்ட போய் கேளுங்க. அது உங்களுக்கு நான் சொல்றதை விட உங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் அது இன்னும் பெட்டராக பதில் சொல்லும். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட போகிறோம். இல்லைனாலும் பரவாயில்ல. வேற யாரிடம் கேள்வி? இல்லைன்னா பரவாயில்ல, முடிச்சு. ஒருத்தருக்கு ஒன்று தான். இன்னொரு 100 அபியாசி சேர்ந்தாலும் அடுத்த கேள்விக்காது.